மா பசிக்குமா நீ என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குமா சேனல் என்ன பார்க்க போறோம்னா, சிக்கன் கைமா வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தாங்க பண்ண போறோம். வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். அடுத்து ஒரு கடாயில் இல்லை வந்து சட்டியில் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஆஸ் யூஷுவல் மசாலா எல்லாமே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாமே வச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அடுத்து பொடியாக நறுக்கின வெங்காயம், இது வந்து 1/4 கிலோ அளவுன்றதுனால ஒரு 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது வந்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் வதக்கணும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா வந்து ஃப்ளேவருக்காக தான் நல்லாயிருக்கும் சேர்த்தா, இல்லைனாலும் பரவாயில்ல, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதக்குங்க. வதக்கினதும் பொடியை நறுக்கின 2 தக்காளி, இது வந்து 1/4 கிலோன்றதுனால 2 வெங்காயம் 2 தக்காளி போதும். இதுக்கு வெங்காயம் தக்காளி வதக்கும் போது நீங்கள் வந்து உப்பு சேர்த்தீங்கன்னா இது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாகவே நல்லா குழஞ்சி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குழைய வெந்துடும். கிரேவிக்கு எப்பவுமே வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து சிக்கன் கைமா வந்து 2-3 வாட்டி வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அது வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைங்க வந்து சிக்கனை வந்து கடிச்சு சாப்பிட மாட்டாங்க, அப்படியே சாப்பிட்டாலும் பல்லெல்லாம் மாட்டேக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி சிக்கன் கைமாவாக வந்து செஞ்சு கொடுங்க, நல்லாவே சாப்பிடுவாங்க. நெருமிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சிக்கன் கைமா வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஏன்னா நம்ம வந்து மட்டன் கைமா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரேட் அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி அது கைமா சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா நீங்கள் சிக்கன் கைமா கூட வாங்கி சாப்பிடணும். இந்த சிக்கன் கைமாவில் மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்காமல் வெறும்னே நீங்கள் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்தீங்கன்னா வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் 2மே சேர்த்துக்கிறதுனால அது 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து செமி கிரேவியாக செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 10 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா இதுக்கு சிக்கன் வந்து கைமாவாக இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து வெந்துடும். இந்த சிக்கன் கைமா வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக வச்சாதான் வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப குழம்பா இருந்துச்சுன்னா சாப்பிட்ட ஃபீலிங் இருக்காது. ஸோ செமி கிரேவியாக வச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து செம்ம காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் ரச சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களுமே இந்த சிக்கன் கைமா கிரேவி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.